நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக ஆகாயின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். මේ දැසන අපගේ මෙනෙහි කිරීම උදෙසා අනාගත වක්තෘගේ පොත දෙවන පරිච්ඡේදය 10ாம் 11ாம் வசனங்களை நாம் வாசிப்போம். දාවිද 11 වෙනි පදයක් කියවමු. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 10ாம் 11ாம் வசனங்கள். අගයි අනාගත වක්තෘ පොත දෙවන පරිච්ඡේදය දාවිද 11 වෙනි පදයක්. දරුස්ගේ දෙවැනි අවුරුද්දේ 9 වෙනි මාසයේ 24 වෙනිදා ස්වාමීන් වහන්සේගේ වචනය අනාගත වක්තෘ අගයි කන්නකොටගෙන පැමිණ කියුවේ සේනාවල ස්වාමීන් වහන්සේ කතා කොට යමෙක් තමාගේ වස්ත්‍ර කෙළවරෙන් ශුද්ධ මාංශය ගෙන යන විට ඒ වස්ත්‍ර කෙළවර රොටි වල හෝ ඔඩි වල හෝ මුද්‍රික පානයේ හෝ තෙල් වල හෝ වෙන යම් කෑමක් හෝ තවරුනොත් ඒවා ශුද්ධ වන්නේද කියා व्यवस्थाव ගැන පූජකයන්ගෙන් අසපන්නයි කිසේක. යමෙක් තමාගේ වස්ත්‍රයේ කෙළවරෙන් ශුද්ධ මාංශය ගෙන அதற்கு ஆசாரியர்கள் එවිට அதற்கு ஆசாரியர்கள் व्यवस्थाව ගැන පූජකයන්ගෙන් අසපන්නයි කිසේක. පූජකයෝ උත්තර දෙමින් නැතයි කීවෝය. එවිට අගයි මලකඳකින් අපවිත්‍රව සිටින තැන போதும் நாம் இங்க என்ன படிக்கிறோம்? අප මේ ස්ථානයේ කොහොමද කියවන්නේ? தரியு ராஜா அரசாண்டதான 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய்க்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. අප මේ ස්ථානයේ කොහොමද කියවන්නේ? දරියස්ගේ පාලන කාලයේදී 9 වෙනි මාසේ 24 වෙනිදා දෙවනාසගේ වචනේ පැමිණෙමේය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் வஸ்திர தொங்கலில் பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திர தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சரசத்தை ஆகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் அது தொடுமையானால் அது பரிசுத்தமாகுமா என்று நீ ஆசாரியர்களிடத்தில் நியாயத்தை கேள். මේ ස්ථානයේ සේනාවල ස්වාමීන් වහන්සේ කුමාරට කතා කොට කියන්නේ යමෙක් තමාගේ වස්ත්‍ර කෙළවරින් ශුද්ධ මාංශය ගෙන යන විට ඒ වස්ත්‍රයේ කෙළවර රොටි වල හෝ ඔදි වල හෝ මුද්‍රික පානී හෝ තෙල් වල හෝ වෙන යම් කෑමක් හෝ තවරුනොත් ඒවා ශුද්ධ වන්නේද කියා ව්‍යවස්ථාව ගැන පූජකයන්ගෙන් අසපන්නයි කියනසේක. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. பரிசுத்தமாகாது என்று சொல்லப்படுகிறது. ඒ ස්ථානයේ කියන ලබුණා ශුද්ධ වන්නේ නැත කියලා. 14ஆம் வசனத்திலே 14 වෙනි පදයේ இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் சமூகத்தில் இப்படித்தான் இருக்கிறார்கள். මේ ජාතියද මේ සෙනගද මාගේ අපමුගේ වෙනසන වේද සිටින්නේ කියලා කියන ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நம்மிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், தேவ சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? මේ දැසන වෙලාවේදී අපගෙනම අසන්ට උනේ දෙවනාසට අපමුගේ අප කෙලෙසද සිටින්නේ කියා. கர்த்தரின் சமூகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? දෙවනාසගේ අපමුගේ අප කෙසේද සිටින්නේ? நாம் பரிசுத்தமாக்கப்படுகின்றோமா? අප සුද්ධ කරනු ලබනවාද? நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றோமா? සුද්ධ කරනු තනත්තන් වශයෙන් අප ගමන් කරමු සිටිනවාද? நாங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கின்றோமா? සුද්ධකමට ආශා වෙනවා. அல்லாவிட்டால் நாங்கள் தீட்டுப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகின்றோமா? එසේ නැත්නම් අප පිළිකුල් වුණා වගේ ලෙස දකින්න ලබනවාද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසු සුති වේවා. நாம் இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். මේ දවස්වල අප දෙවනාසගේ අපමුගේ පවිත්‍ර කරන ලැබුවාම පිරිසිදු වුණා වගේ ලෙස දකින්න ලබන්න ඕනේ. උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනසේක. கர்த்தர் நம்மையும் கூட இந்த வருஷத்தினுடைய 9ஆம் மாதத்தினுடைய 26ஆம் தேதியில் கொண்டு வந்திருக்கிறார். දෙවනාස අපව මේ මාසෙට අදාළ 9 වෙනි මාසේ 24 වෙනිදාට ගෙනවිත් තිබෙනවා. இங்கே 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய்க்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி ஆண்டவர் கேட்கின்றான காரியம், මේ ස්ථානයේදී දෙවනි අවුරුද්දේ 9 වෙනි මාසේ 24 වෙනි දින ස්වාමීන් වහන්සේගේ වචනේ පැමිණි කියන ලබව කාරණාව. ஒருவன் தன் வஸ்திர தொங்கலில் பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகின்ற வேளையிலே යමෙක් තමාගේ වස්ත්‍ර කෙළවරේ ශුද්ධ මාංශය ගෙන යන විට இந்த சில காரியங்களை, அதாவது சில ஆகார விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை தொட்டால் அவைகள் அதனாலே பரிசுத்தமாகுமா என்று கேட்கப்படுகின்றது. මේ ස්ථානයේ සමහර ආහාර ගැන කියලා තිබෙනවා. ඒ වස්ත්‍ර කෙළවරේ ඒවට තවරුනොත් ඒවා සුද්ධ වෙයිද කියලා අසන්න ලබා තිබෙනවා. அது சுத்தமாகாது. ඒ සුද්ධ වන්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසු සුති වේවා. அதே போல மரித்ததான பிணத்தினாலே தீட்டுப்பட்டவன் அவைகளை எங்கேயும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று கேட்டதற்கு
தீட்டுப்படும் என்று சொல்லப்படுகிறது. ඒ වගේ මලකඳකින් අපවිත්‍ර වී සිටින කෙනෙක් ඒවායේ යමකට තැවරුනොත් ඒවා අපවිත්‍ර වේද කියලා අසු අවස්ථාවේදී ඔව් උත්තර දෙමින් අපවිත්‍ර වන්නේ කියලා කියා තිබෙනවා. நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம் படிப்பீர்களே ஆனால் ඔබ නික්මයාම 12 වෙනි පරිච්ඡේද 24 වෙනි පදයේ කියවනවා. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்திலே නික්මයාම 24 වෙනි පරිච්ඡේදයේ 12:34 யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே නික්මයාම 12 වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි පදය 34ஆம் வசனத்திலே 34 වෙනි பதය பிசைந்தமா புளிக்கு முன்பதாக ஜனங்கள் அதை பாத்திரத்துடன் கூட தங்கள் வஸ்திரங்களில் கட்டி அதை தங்கள் தோளில் மேல் எடுத்துக் கொண்டு போனார்கள். ඒ ස්ථානදී කියා තිබෙනවා එවෙන්සලක තම අනාප පිටෙන්ට පළමුවෙන් ඒවා අනන ඔරුව තමන්ගේ ඇඳුම් වලින් ඔතා කරේ තබාගෙන ගියෝයි කියලා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வஸ்திரத்துல கட்டி கொண்டு போனார்கள். වස්ත්‍රවල ඔතාගෙන ගියා. அந்த பஸ்காவை ஆசரித்து விட்டு පාස්කෝ සමරමින් அங்கே அதனுடைய மாவை இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியா பயன்படுத்தப்பட்ட மாவை ඔවුන්ගේ පාස්කෝ සමරමින් ඉතුරු වුණා වූ පිටි ටික இரண்டவர்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட புசிக்க வேண்டியதா இருந்தது. මන්දයත් පාස්කෝ බැටළුවව මූණු දරු රොටි වලින් අනුභව කළ යුතු அந்த மாவை அவர்கள் பாத்திரத்துடன் வஸ்திரங்கள்ல கட்டி கொண்டு போனார்கள். ඒ ඉතුරු වුණා වූ ඒ පිටි ඔවුන් තමන්ගේ වස්ත්‍රවල ඔතාගෙන ගෙනිච්චා. நமக்கு தெரியும் பஸ்காவாகிய இயேசு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். අප දන්නා පරිදි පාස්කෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අප උදෙසා පූජා කර සිටිනවා. நம்முடைய வாழ்க்கையிலே අපගේ ජීවිතය තුළ நாம் இயேசுவை சுமந்து கொண்டு போக வேண்டியவர்கள். අප යේසුස් වහන්සේ කුසලාගෙන යන්න ඕන අයයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවන ආසන ස්තුති වේවා. இயேசுவை நாம் சுமந்து கொண்டு போக வேண்டியவர்கள். යේසුස් වහන්සේ කුසලාගෙන යන්න යුතු අයයි. நீங்கள் 2ஆம் கொரிந்தியரிலே படிக்கின்றதான வேளையிலே දෙවෙනි කොරින්ති පොතේ කියවන විට 4ஆம் அதிகாரத்திலே 4 වෙනි පරිච්ඡේදයේ 10ஆம் வசனத்திலே 10 වෙනි පදය அங்கே பவுல் சொல்லுகிறார். ඒ ස්ථානයේ ශුද්ධ පෞල් පවසනවා. 2ஆம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே දෙවෙනි කොරින්ති 4 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய சரீரத்திலே விளங்கும்படியாக இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் சரீரத்திலே சுமந்து கொண்டு திரிகின்றோம். යේසුස් වහන්සේගේ ජීවිතයේම අපේ ශරීරයේ ප්‍රකාශ වන පිණිස අපි යේසුස් වහන්සේගේ මරණු ලැබීම යේසුස් වහන්සේගේ මරණු ලැබීම අපේ ශරීරයේ නිතරම දරාගෙන යමුව. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසන ස්තුති වේවා. இதைத்தான் இங்கே ஆண்டவர் ஆகாயிலே பேசுகிறார். මේ සම්බන්ධව තමයි දෙවන වහන්සේ අගයි පොතේ කියවන්නේ. ஒருவன் பரிசுத்த மாம்சத்தை தன்னுடைய வஸ்திரத்திலே அவன் கொண்டு கட்டி கொண்டு போகின்றான வேளையிலே යමෙක් ශුද්ධ මාංශය තමාගේ වස්ත්‍රයේ ගෙන යන අවස්ථාවේදී நாங்கள் ஏதோ ஒரு ராப்போஜனாரனை வந்த வேளையிலே மாத்திரமல்ல, අප රාත්‍රී භෝජනයේ මේක පමණක්ම නෙවෙයි. வருடத்துக்கு ஒரு முறை அல்ல, එක් වාසරකට එක් වතාවක් නෙවෙයි. பெரிய வெள்ளி ஈஸ்டர் நாட்களிலே மாத்திரமல்ல, මාසිකුරාදා පාස්කු දවසේ පමණක් නෙවෙයි. ஒவ்வொரு நாளும் දිනපතා இந்த வனாந்தர பிரயாணத்திலே මේ කාන්තාර நம்முடைய ගමනේ வஸ்திரத்திலே අපගේ වස්ත්‍රයේ நாம் பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போக வேண்டியவர்கள். ශුද්ධ මාංශය අප ගෙන යා යුතුයි. வஸ்திரம் என்பது වස්ත්‍රය அது நம்முடைய சரீரத்தை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் உடுத்துகின்றான வஸ்திரம் அல்ல. අපගේ ශරීරයේ වසා ගන්නා පිණිස අප ඇඳ ගන්නා වස්ත්‍රයක් නෙවෙයි. வஸ்திரம் என்பது நம்முடைய சுபாவத்தை காட்டுகின்றது, වස්ත්‍රය හේවත් අපගේ ස්වභාවයෙන් පෙන්වන நம்முடைய ஜீவியத்தை காட்டுகின்றது. අපගේ ජීවිතේ පෙන්වන நம்முடைய ஜீவிய நாளெல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டியதான ஒரு காரியம் இருக்கின்றது. අපගේ ජීවිත කාලය මුළුල්ලේම අප උස්සලාගෙන යා යුතු එක් දෙයක් තිබෙනවා. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். එය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ அதை මරණය. நாம் நினைவு கூர்ந்து கொண்டே போக வேண்டும். ඒ අප දරාගෙනම යා அந்த යුතුයි. பரிசுத்த மாம்சம், ඒ ශුද්ධ මාංශය இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பலி, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කලර පූජා. இதை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சுமந்து கொண்டுதான் போக வேண்டும். ඒ අපගේ ජීවිතේ පුරා ජීවිත කාලය මුළුල්ලේම අප උස්සලාගෙන යා යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවන වාසන ස්තුති වේවා. இதுவரைக்கும் நாங்கள் சுமக்க வேண்டும், කොපමණ දුර අප උස්සලාගෙන යා යුතුද? நம்முடைய மரணம் வரைக்கும், අපගේ මරණය තාක්කල් இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඊම දක්වා அதான் முதலாம் கொரிந்தியரிலே படிக்கின்றோம், அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். එම නිසා තමයි පළවෙනි කොරින්ති පොතේ අප කියවන්නේ උන්වහන්සේ එනතුරු උන්වහන්සේගේ මරණය මේ තුලින් අප දන්වනවා. இயேசு வரும் வரைக்கும் යේසුස් වහන්සේ එනතේ கர்த்தருடைய பாத்திரத்தை நாம் சுமக்க வேண்டும். උන්වහන්සේගේ වාජනය අප දරාගෙන යා கர்த்தருடைய යුතුයි. பாத்திரம், උන්වහන්සේගේ වාජනය அதுக்குள்ள பரிசுத்த மாம்சம் இருக்கிறது, ඒ තුල ශුද්ධ මාංශය තිබෙනවා. தேவசித்தம் செய்த மாம்சம், දෙවනාසගේ මත කරන මාංශය பாவமில்லாத மாம்சம், පාපයක් නැත්තව நித்திய මාංශය ஜீவனை கொடுக்கிற மாம்சம், සදාකාල ජීවනය දෙන්නව මාංශය கடைசி நாளில் எழுப்பக்கூடிய மாம்சம். අන්තිම දවසේ අප නැගිටවන්නව මාංශය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසගේ ස්තුති වේවා.
அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுமந்து கொண்டே போக வேண்டும். ඒ අපගේ ජීවිත කාලය මුළුල්ලේම අප දරාගෙන යා යුතුයි. ஏசாயா 52:11 படிக்கின்றதான வழியிலே 52:11 වෙනි පදය අප இந்த කියනවා. பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் මේ වාජිනේ උස්සලාගෙන යනවා අය. இந்த வஸ்திரத்திலே பாத்திரத்தை கட்டிக்கொண்டு புளித்தமா அதாவது புளிப்பில்லாத மாவை சுமந்து கொண்டு போகிறவர்கள் තමන්ගේ වස්ත්‍රවල ඒ මුහුන් නොමුසු පිටි රැගෙන යනවා අය. ஏசாயா 52 அதிகாரத்தினுடைய 11 வசனத்திலே ඒසායා 52 වෙනි පරිච්ඡේදය 11 වෙනි පදය புறப்படுங்கள் அவிடம் விட்டு போங்கள் පිටත් වෙලා ඔතනින් පිටත් ඵලයල්ලා அசுத்தமானதை தொட வேண்டாம் කිසි අපවිත්‍ර දෙයකට கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே ඒ තුලින් පිටතට ඵලයල්ලා ස්වාමීන් වහන්සේගේ බාහිරට எல்டர் மாத்திரம்தான் இந்த ராப்போசனத்தை சுமந்துட்டு வந்து ஆட்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறேன்னு நினைக்க கூடாது. වැඩිමලා පමණයි මේ වාජනේ උස්සලාගෙන ඇවිල්ලා සියලුම දෙනාට රාත්‍රී භෝජන බෙදා දෙන්න කියලා හිතන්න. அது ஒரு கனமான ஊழியம். ඒ ගෞරවනීය සේවයක්. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவின் மரணத்தை சுமந்து கொண்டு போக வேண்டியவர்கள். සෑම දේවදරුවෙකුම තමන්ගේ පුද්ගලික ජීවිතය තුළ යේසුස් ක්‍රිස්තුස්ගේ මරණය දරාගෙන යා යුතුයි. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்க வேண்டியவர்கள். ස්වාමීන් වහන්සේගේ බාණ්ඩ දරන්නා අය. பரிசுத்த மாம்சத்தை சுமக்க வேண்டியவர்கள். සුද්ධ මාංශය දරාගෙන යා යුතුයි අය. மரணம் வரைக்கும் இயேசுவின் வருகை வரைக்கும். ඔවුන්ගේ මරණය තාක්කල් යේසුස් වහන්සේගේ දක්වා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. இங்கே ஆகாய் 2:11 என்ன படிக்கின்றோம்? අගයි දෙවනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදයේ මොකද කියන්නේ? ஒருவன் வஸ்திர தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் යමෙක් තමාගේ වස්ත්‍ර කෙළවරින් සුද්ධ මාංශය ගෙන යන විට வஸ்திர தொங்கல் அப்பத்தை தொடக்கூடாது. ඒ වස්ත්‍ර කෙළවර ඒ රොටි වලට වැදින්න නැහැ. சாதத்தை ஆகிலும் ඒ උදිවල හෝ திராட்சை ரசத்தை ஆகிலும் මුද්‍රික පානය හෝ எண்ணெயை ஆகிலும் තෙල් වලට හෝ மற்ற போஜன பதார்த்தங்களை ஆகிலும் වෙනත් කෑමක් හෝ 5 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. මේ ස්ථානයේ කරුණ පහක් තිබෙනවා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේවදරුවනි, இந்த 5 விடயங்கள் இந்த பரிசுத்த மாம்சம் அதை தொடுகின்றதுனாலே அது பரிசுத்தமாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මේ කරුණ අතර පහම සුද්ධ මාංශයට තවරෙනවා නම් ඒ සුද්ධ නොවන්නේ කියලා කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. இவைகள் என்ன காரியம்? මේ කුමක්ද කාරණාව? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? මේ ආත්මික අර්ථය කුමක්ද? வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்ம இவர்களுக்கு நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? නාසික වචනේ ආලෝක තුලින් මේ තුලින් අප කුමක්ද ඉගෙන இந்த ගන්න? 9ஆம் மாதத்திலே நாங்களும் கூட அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். මේ 9 මාසයේ අපට දැනගත යුතු තිබෙනවා. காரணம் தேவ சமூகத்தில் நாங்கள் தீர்த்துப்படாதவர்களாக நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ඒ දුකුමන්ද නම් යේසුස් වහන්සේගේ අභිමුඛය අප ඉතුරු නොවුනා වූ පවිත්‍ර අයලෙස දැකලා ලැබීම අවශ්‍ය වෙනවා. அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலிலே வல்லமை இருந்ததோ කොයි ආකාරයෙන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වස්ත්‍ර කෙළවරේ උන්වහන්සේගේ බලය තිබුණාද? நம்முடைய வஸ்திர தொங்கல் நம்முடைய ஜீவியத்தினுடைய ஒரு சிறிய பகுதி கடைசி பகுதி கூட வல்லமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். ඒ ආකාරයෙන්ම අපගේ වස්ත්‍ර ජීවිතයේ එක යම් කොනක පව උන්වහන්සේගේ බලය තිබිය යුතුයි. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්තුති වේවා. இது ஒருவேளை உங்களுக்கு விளங்கிக் கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட සමහර විට මේ ඔබට තේරුම් ගන්න ටිකක් අපහසුයි நல்லா இந்த තිබෙනවා. காரியத்தை கவனிக்கும்படியாக நான் கேட்கின்றேன். හොඳට මේ දේ ගැන සලකන පිණිස මම ඔබට வஸ்திர කියනවා. தொங்கலிலே வஸ்திரத்திலே வந்ததை பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகின்ற வேளையிலே වස්ත්‍ර කෙළවරින් මේ සුදු මාංශය ගෙන යන அது අවස්ථාවේදී என்ன செய்யக்கூடாதா? කුමක්ද නොකරන්න ඕනේ? அப்பத்தை தொட்டால் அது பரிசுத்தமாகாது. ඒ රොටි වල තවරෙන්න හොඳ නැහැ. சாதத்தை தொடக்கூடாது. ඔති වල සවරෙන්න හොඳ නැහැ. திராட்சை ரசத்தை தொடக்கூடாது. මුද්‍රික පානය පිට තවරෙන්න හොඳ නැහැ. எண்ணெயை, තෙල් වල තවරෙන්න හොඳ எந்த නැහැ. போஜன பதார்த்தத்தையும் වෙන යම් කෑමක හෝ තවරෙන්න හොඳ නැහැ. இந்த பரிசுத்த மாம்சத்தினாலே அதை பரிசுத்தமாக்க முடியாது என்று வாசிக்கின்றோம். ඒ සුදු මාංශය ඒ කඩකොටගෙන සුද්ධ නොවන්නේ කියලා கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්තුති වේවා. இந்த காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். මේ කාරණාවන් පාකර இவை ලබන්න. நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடக் கூடாது. මේ දේවල් අපගේ ජීවිතවලට නොපැමිණිය යුතුයි. தேவ சமூகத்தில் நம்ம தீட்டுப்பட்டவர்களாய் மாறிவிடக் கூடாது. නාසික අභිමුඛය අප පිළිකුල් වුණා වූ අය ලෙස මාරු වෙන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසර ස්තුති වේවා. முதலாவதாக அப்பத்தை குறித்து படிக்கின்றோம். පළමු කොට අප රොටි ගැන ඉගෙන இந்த ගන්නවා. அப்பம் என்று சொல்லுகின்ற வேளையிலே රොටි කියන අවස්ථාවේදී அழிந்து போகின்றதான இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் මේ රොටි කියන අවස්ථාව විනාශ වෙනවා මේ භූමික දෙයක් තිබෙනවා. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் යෝහන් සුභාරංචායන පරිච්ඡේදය 26ஆம் 27ஆம் வசனங்களை படிக்கின்ற வேளையிலே 26 වෙනි 27 වෙනි පදයන් කියවන විට நாம் இதை விளங்கிக் கொள்ளலாம். මේ දේවල් අපිට තේරුම් ගන්න ஒரு පුළුවන්. கூட்டம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு வருகிறார்கள். යම් සෙනඟ කණ්ඩායමක් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව සොයාගෙන එනවා. இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේව දැකපු நீங்கள் මනින්ද அற்புதங்களை கண்டதினால் அல்ல, නුඹලා ලකුණු දුටු නිසා නොව நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானபடியினாலே என்னை தேடுகிறீர்கள். රොටි කාතෘප්තියට පැමිණෙන නිසා නුඹලා මාව සොයනවා කියලා උන්වහන්සේ කියනවා. அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல, විනාශ වෙනා වූ ආහාර කැම නිසා නොවේ. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கின்ற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள்.
සදාකාල ජීවනයේ පවතිනා වූ කෑම පිණිස වැඩ කරපල්ලායි කියලා උන්වහන්සේ කියනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවන වාසය සිට වේවා. அழிந்து போகின்ற போஜனம். විනාශ නැති වී යන්නා වූ இயேசு என்ன சொல்லுகிறார்? ඒ ශාස්ත්‍රකමද කියන්නේ. அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல, නැති වෙනා විසනන්ත නාස්ති වන්නා වූ நித்திய ஜீவன் வரைக்குமாக நிலைநிற்கின்ற காரியங்களுக்காக நீங்கள் கிரியை நடப்பீங்கள். සදාකාල ජීවනයේ පවතිනා වූ කෑම පිණිස නුඹලා වැඩ කරපල්ලා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවන වාසය සිට වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, දේවනීය දේවදරුවනි, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது අප යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ අනුගමනය කරන විට இந்த பரிசுத்த மாம்சத்தை சுமந்து கொண்டு நம்ம செல்லுகின்ற வேளையிலே, ඒ මාංශය අප ගෙන යන අවස්ථාවේදී கர்த்தருடைய பாத்திரத்தை நாம் சுமந்து கொண்டு போகிற வேளையிலே, වාසගේ වාජනය මුසලාගෙන යන அன்றைக்கு විට இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்திரத்தை தங்கள் வஸ்திரத்துல கட்டி அதற்குள்ளே புளிப்பில்லாத அந்த மாவை கொண்டு போனார்கள். ඒ දවසේදී ඊශ්‍රායල් සෙනග නොපිපිවි තිබුණා වූ ඒ වාජනේ පිටි ඔවුන්ගේ වස්ත්‍රවල සොටාගෙන ගෙනිච්චා. நாங்கள் இன்றைக்கு இயேசுவுடைய மரணத்தை சுமந்து கொண்டு திரிகிறவர்கள் சக்கரத்தில் சுமக்கின்றோம். අද අප යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය අපගේ ශරීරයේ දරාගෙන යනවා වූ අය. நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை சுமக்கின்றோம், அவருடைய மரணத்தை சுமக்கின்றோம். අපගේ ජීවිතය තුළ අප යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය දරාගෙන යනවා. நாம் என்ன செய்யக்கூடாது? අප කුමක් නොකළ යුතුද? அழிந்து போகின்றதான போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்க கூடாது. විනාශ වෙනා භෝජනය උදෙසා එසේ නැත්නම් නැතිව යනා භෝජනය උදෙසා අප වැඩ නොකර යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். වාසය සිට වේවා. நாம் ஒரு விசேஷித்த அழைப்பால் அழைக்கப்பட்டவர்கள். අප විශේෂ කැඳවීමකින් කැඳවන ලබන අය. இன்றைக்கு சாதாரணமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை தேட விரும்புகிறார்கள். අද සාමාන්‍ය ලෝක ආශිර්වාදය උදෙසා යාපත උදෙසා දෙවනාසු සයන බොහෝ දෙනෙක් වීර්ය කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවන වාසය සිට වේවා. நாம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கின்ற காரியங்களுக்காக கிரியை நடப்பிக்க வேண்டும். අප සදාකාල ජීවනයේ දක්වාම ක්‍රියා කරන්නා වූ දේවල් උදෙසා අප ක්‍රියා කළ යුතුයි. அவர்களுக்கு අපේ දේවල් උදෙසා ක්‍රියා කළ இந்த යුතුයි. அப்பத்தை தொட்டால் அது பரிசுத்தமாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. රොටි වල තවරුණා නම් ඒ ශුද්ධ නොවන්නේ කියලා කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවන වාසය සිට சிலருடைய වේවා. சாட்சி என்ன? සමහරගේ සාක්ෂි கர்த்தருக்கு தொழில் கொடுத்தார், දෙවනාසුන් රැකියාව வாகனம் கொடுத்தார், වාහනයක් දුන්නා. எனக்கு பணம் கொடுத்தார், මට මුදල් දුන්නා. எனக்கு இந்த நன்மை செய்தார். මේ යාපත කළා. பூமிக்குரிய காரியங்களே பேசுகிறார்கள். භූමික දේවල්ම කියනවා. பிசாசை வழிபடுகின்றதான பிசாசுடைய காலிலே விழுகின்றவர்கள் கூட நன்றாயிருக்கிறார்கள். යක්ෂයාට නමස්කාර කරනවා යක්ෂයාගේ පාද වැටෙන්නා වූ අය දෝතින් ඉන්නවා. அவர்களுக்கு இந்த அப்பத்தை போன்றதான அழிந்து போற காரியங்கள் அநேகம் கொடுக்கப்படுகின்றது. ඔවුන්ට මේ රොටි මෙන් විනාශ වෙන්නා වූ දේවල් ඔවුන්ට දෙනු ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසුන් සිට වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, දේවනේ දේවදරුවනි. அப்பத்தை போன்றதான அழிந்து போகின்றதான இழிவான ஆதாயத்திற்காக அல்ல நாம் இயேசுவை பின்பற்றுவது. රොටි මෙන් විනාශ වෙනව නැති වී යන්නා වූ පහත් ආදායමක් උදෙසා නොවේ අපේ ශාස්ත්‍රය අනුගමනය කරන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසුන් සිට இன்றைக்கு වේවා. இயேசுவை அநேகர் மிகவும் சீப்பாக நினைத்து, ஒரு அற்பமாய் நினைத்து, அற்பமான சில பேருடைய ஜெபமும் கூட படித்தார். අද යේසුස් වහන්සේ බොහෝ දෙනෙක් ඉතා පහත් ලෙස සලකනවා සිටිනවා සමහර අයගේ යාඥාවත් ඒට සමානයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ நமக்கு நித்திய ஜீவனை அவர் தருவதாக வாக்கு අප பண்ணியிருக்கிறார். සදාකාල ජීවනයේ දෙන පිණිස උන්වහන්සේ පොරොත්තු அதை சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ඒ හිමි කරගන්න උරුම කරගන්න අප කුමක් කළ ஏன் යුතුද? ஜெபத்துக்கு வர வேண்டும்? මත යාඥාවට ගමනේ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியா සදාකාල ජීවනය උරුම කරගන්න ஏற்றத்திலே ஆராதிக்க வேண்டும். අප මත උන්වහන්සේ නමස්කාර කළ நித்திய යුතුයි. ஜீவனை சுதந்திரிக்கும்படியா සදාකාල ජීවනය උරුම කරගන්න පිණිස நாம் நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரிக்க போகிறோம்? අප කෙලෙස සදාකාල ජීවනය උරුම කරගන්න යන්නේ ஏதோ கடைசி உயிர்த்தெழுதல் எல்லாரும் உயிர்த்தெழும் பொழுது நாம் உயிர்த்தெழுந்து ஒரு சிறிய இடத்துக்கு போகும்படியாக அல்ல. අවසාන නැවත නැගිටීමේ අපත් නැවත නැගිටලා කුඩා ස්ථානයකට යන්න නොවේ. நாம் இயேசுடைய வருகையிலே காணப்படும்படியா අපේ ශ්වාසකීමේ නැතිව ලබන පිණිස அப்பத்தை போன்றதான அநித்தியமான அழிந்து போற காரியங்களுக்காக அல்ல நாம் இயேசுவை தேடுவது. අප රොටි වගේ නැති වී යන විනාශ වෙනා වූ දේවල් උදෙසා පමණක් නොවේ යේසුස් වහන්සේ සොයන්නේ. இப்படிப்பட்டதான சிந்தை உள்ளவர்கள், பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்கள், அஞ்சு ஒரு காரியங்களை வாஞ்சி உள்ளவர்கள் பரிசுத்தமாக முடியாது. මේ ආකාර භූමික සිතුවිල්ලක් ඇත්තා වගේ විනාශ වෙනා නැති වී යනා වූ දේවල් කෙරේ පමණක් කලමක් ඇත්තා වූ අයට උන්වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍යයට යන්න හැකි. அவர்கள் தேவ சமூகத்திலே தீட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். ඔවුන් දෙවනාසගේ අගමුඛය අපවිත්‍ර වුණා වූ අය ලෙස සිටිනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසගේ සිටිනවා. இரண்டாவதாக சாதத்தை ஆகிலும் දෙවනව හොදි වල තවරුණොත් கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසගේ සිටිනවා. சிங்களத்துல பொதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. සිංහල භාෂාවෙන් හොදි කියන பேச்சு மொழியில அந்த பொதி கொஞ்சம் சாதம் ஊத்துக்கன்னு சொல்லுவாங்க. සමහර අය කතා වචනයට පුරුදු වචනයට පවසනවා හොදි ටිකක් දාන්න කියලා. ஆனா நல்ல தமிழ்ல சாதம் என்று சொன்னால் சோறு. නමුත් හොඳ දෙමළ භාෂාවෙන් සාදම් කියන්නේ බත් වලට. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසගේ සිටිනවා. நம்ம ஆண்டவருக்கு நல்ல சமையல் தெரியும். අපේ දෙවනාසලත් උකට தெரியுமா? යූපියුම් දන්නවා.
பாருங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே නික්මයාම 12 පරිච්ඡේද 9 පදය பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சுன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். උන්වහන්සේ පාස්කු බැටළුව මරක් මත කරන්න කියන්නේ. பச்சையா புசிக்க கூடாது. ඒ අමුවෙන් කන්න එපා. தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. නමුත් වතුර වලින් තම්බාගෙනත් නෙවෙයි. சாதம் என்பது தண்ணீரில் அவிக்கப்படுகின்றதா? මේ බක් කියන අවස්ථාවේදී ඒ වතුරෙන් තම්බාගත යුතු දෙයක් තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසන සුති වේවා. உங்களுக்கு தெரியுமா அந்த அரிசியில அந்த சோற்றில் பார்க்க அந்த கஞ்சியில தான் பலன் கூட. ඔබ දන්නවද ඒ බත් වලට වඩා කැඳවල තමයි ශක්තිය වැඩි. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நெருப்பினோட சுட்டதை புசிக்க வேண்டும். ඒ නිසා තමයි දෙවනාසන පවසන්නේ ඔබ ගින්නේ පුල්සා එය කන්න ඕනේ. சாதம் என்று சொல்லுகின்ற வழியில் அது என்னத்தை காண்பிக்கின்றது? මේ බක් කියන අවස්ථාවේදී මොකද පෙන්නු කරන්නේ? நம்மை பலவீனப்படுத்துகின்ற காரியங்கள், අපව දුර්වල කරනා වූ දේවල්, கிருபையை இழக்கச் செய்கின்ற காரியங்கள், මාසගේ කරුණාවල් අප අලාභ කරන්න සලස්වා அபிஷேகத்தை இழக்கச் செய்கின்ற காரியங்கள், ආලේපේ නැති කරනා වූ දේවල්, நம்முடைய பலனை இழக்கச் செய்கின்ற காரியங்கள், අපගේ ශක්තිය නැති කරනා වූ හීන කරනා වූ දේවල් இதுல தொடக்கூடாது. ඒ දේවල් ස්පර්ශ නොකළ යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் பரிசுத்த மாம்சத்தை சுமந்து கொண்டு போகிறோம். අප ශුද්ධ මාංශය දරාගෙන ගෙන යනවා. இயேசுவின் மரணத்தை சுமக்கிறவர்கள், අප යේසුස් වහන්සේගේ මරණය දරාගෙන යනවා. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற நாங்கள் இப்படியான காரியங்களை தொடக்கூடாது. දෙවනාසගේ වාචනේ දරාගෙන යනවා. අප මෙවැනි දේවල් වලට ස්පර්ශ නොකළ යුතුයි. நம்முடைய கிருபை எங்கே நஷ்டப்படுகிறதோ, අපගේ කරුණාව කුමන ස්ථානයේ நம்முடைய අලාභ பலனை இல்லாமல் போகின்றதோ, අපගේ සවිය කුමන ස්ථානයේ எங்கே அபிஷேகம் இல்லாமல் போகிறதோ, කුමන ස්ථානයේ ආලේපේ නැති වී எங்கே යනවා. ஜெபாவி இல்லாமல் போகிறதோ, කුමන ස්ථානයේ ආඥාත්මය නැති වී நாம் යනවා. எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். අප ඊට ප්‍රවේශමින් සැලකීම සිටිනවා. சாதத்தை தொடக்கூடாது. බත් වලට ස්පර්ශ නොකළ යුතුයි. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාසගේ නාමයෙන් වේවා. இன்றைக்கு அநேக தன்னுடைய பிள்ளைகள் கிருபை இழந்தவர்களா, අද බොහෝ දේවදරුවන් තමන්ගේ කරුණාව අයිමි කරගෙන கிருபை இழக்கச் செய்கின்றன கசப்புகள் வைராக்கியங்கள் இடம் கொடுக்கிறார்கள். කරුණාව නැති කරගන්නව තිත්ත ක්‍රෝධයන් වලට ඉඩ දෙමින් பலத்தை இழக்கச் செய்கின்றதான பிரதிஷ்டைகளை உடைக்க பண்ணுகின்றதான பலவீனமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். ඔහුගේ සවිය බලය නැති කරන්නව කැපවීම නැති කරන්නව ලාභ කරන්නව දේවල් වලට ඔහු ඉඩ දෙනවා. நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா உட்கார்ந்து நல்லா ஜோக் அடிச்சு வம்பு பேசி தேவையில்ல வார்த்தையில பேசி போட்டு உடனே போயிட்டு ஆளுநர் ரொம்ப முடியுமா? ඔබ කල්පනා කරලා බලන්න, හොඳට වීලු තාලු කරගෙන හොඳට අනවශ්‍ය කතා බහ ඔක්කොම කරලා වාඩි වෙලා ඉඳලා ශෙනීකින් ගීගවම ආත්මෙ පිරෙන්න පුළුවන්ද? இந்த கன்வென்ஷன்ல பாருங்க, சில பேர் உட்கார்ந்து வழியில உட்கார்ந்து பேசிட்டு பெல் அடிச்சு போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா உட்காருவாங்க, அங்க போயிட்டு தூங்கி விடுவாங்க. රැස්වීම මාලාවල බලන්න හැම ඉඩම් තුල හැම තැනම විදුලේ ඇවිදවිද ඉන්නවා, කතා බහ කරගෙන වීලු කරගෙන ඉන්නවා, සීනුව නාද කරපු ගමන් ගිහලා සුදත් රැස්වී වාඩි වෙනවා, නිදි කියලා වැටෙනවා. ஒரு பலன் கிடையாது, කිසි සවියක් ஒரு அபிஷேகம் கிடையாது, ආලේපයක් නැහැ, ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியாது. කිසිවක් ලබා ගන්න බෑ. காலையில இருந்தே நான் ஜெபிக்கணும், ஒரு அபிஷேகம் கிடைக்கணும் என்று சொல்லி அந்த ஜெபத்துல போராடுறவங்களுக்கு ஆண்டவர் நிறைவான அபிஷேகத்தை பலத்தை கொடுப்பார். උදෑසන සිටම මට හද කොහොමද මම යාඥා කරනවා, මට හොඳ ආලේපයක් අද දවසේ ලැබෙන්න ඕනේ කියන ආශාව ඇතුව යාඥාවෙන් පසුවන අයට සබිදිම ස්වාමීන් වහන්සේ ඊළ බලය ලබා දෙනවා. எங்கே நம்முடைய பாத்திரம் மூட்டையாக இருக்கிறது? අපගේ වාචනේ කුමන ස්ථානයේ සිදුරු වී எங்கே நம்முடைய பலத்தை அந்நியர்கள் சாப்பிடுகிறார்கள்? අපගේ සවිය කුමන ස්ථානයේ අන්‍යයන් නාස්ති எங்கே කරනවා. நம்முடைய பலன் இல்லாமல் போகும்? இதான் சாதம். අපගේ සවිය ශක්තිය කුමන ස්ථානයේද නැති වී අලාභ වෙලා යන්නේ ඒ අයවත්. இதை நாம் என்ன செய்யக்கூடாது? මේ අප කුමක් නොකළ යුතුද? சாதத்தை, அதாவது நம்ம பலவீனப்படுத்துகின்ற காரியங்களை நாங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் தொடக்கூடாது. අප දුර්වල කරන්නා වූ දේවල් දෙවනාසගේ වාචනය තුළින් අතට ගැසිය යුතුයි. அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய சமூகத்துல தீட்டுப்பட்டவர்களாக பலவீனர்களாகவே இருப்பார்கள். එබඳු අය දේව අභිමුඛේ අපවිත්‍ර වුණා වූ දුර්වල අයව සිටිනවා. வருஷங்கள் கடந்து போயிருக்கு, වර්ෂයන් ගත වුණා. பிரசங்கத்தின் மேல் பிரசங்கம் கேட்டிருப்பார்கள். දේශනාවල අසන්න ඇති. எத்தனையோ விதமான கூட்டங்கள் ஜெபங்களை கலந்து கொண்டிருப்பார்கள். විවිධ ආකාරයේ යාඥාවල රැස්වීම් වල සහභාගී වෙන්නත් ඇති. பரிசுத்த மாம்சத்தை சுமந்து கொண்டு போகின்ற பரிசுத்த மாம்சத்தை சுமக்கிற வஸ்திரம் எங்கே தொட்டு கொண்டிருக்கிறது? නමුත් ඔහුගේ ශුද්ධ මාංශය දරාගෙන යන ඔහුගේ වස්ත්‍රයේ කොන කොහෙද ස්පර්ශ වෙන්නේ? சாதத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. බත්වල ස්පර්ශ වෙනවා. இந்த அனுபவம் உள்ளவர்கள் මේ අත්දැකීම නැත්තව අය பலப்பட முடியாது, ශක්තිමත් වෙන්න බෑ. பரிசுத்தமாக முடியாது, සුද්ධ වෙන්න බෑ. தேவ சமூகத்திலே பரிசுத்தமாய் காணப்பட முடியாது. නාසික අභිමුඛේ ශුද්ධ ලෙස දකින්න ලබන්නත් බෑ. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். නාසික නාමයට මහිම වේවා. அடுத்ததாக ඊළඟට திராட்சை ரசத்தை தொடக்கூடாது. මුද්‍රික පානයේ ස්පර්ශ නොවිය යුතුයි. இதற்கு சில நல்ல வழக்கங்களும் இருக்கிறது, நல்ல அனுபவங்களும் இருக்கிறது. මේ දේවල් වලට සමහර යාපත් අත්දැකීම් තිබෙනවා. இந்த இடத்துல திராட்சை ரசத்தை தொடக்கூடாது என்பதை காட்டுகின்றது. නමුත් මේ ස්ථානයේ මේ මුද්‍රික පානයේ කොහොමද පෙන්නු කරන්නේ? திராட்சை ரசம் என்பது
நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களை விலகச் செய்கின்ற காரியங்கள். අපගේ ආත්මික වස්ත්‍රයන් අපගේ නාම් කරන්නා වූ දේවල්. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், මේ ලෝකයේ සැපසෙල්ලම, சுகபோகங்கள். සැපස් ජීවිකාව. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். විනාශන සත්‍ය වේවා. நோவா திராட்சரசம் குடித்திருந்தான். නෝවා මුද්‍රික පානය පානය කරලා තිබුණා. அதனாலே வெறி கொண்டவனாக தன்னுடைய வஸ்திரங்கள் விலகி இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ඒ නිසා ඔහුගේ මත්වීම කන්නකොටගෙන ඔහුගේ වස්ත්‍ර ඔහුගේ ආත්මීය இந்த திராட்சரசத்தை இது தொடக்கூடாது. ඒ මුද්‍රික පානය ස්පර්ශ නොකළ යුතුයි. நாம் இந்த பூமியிலே நம்ம தியாகிகளாக ஜீவிக்கின்றோம். අප මේ පොළොව තුල ත්‍යාගශීලවන්තයන් ලෙස ජීවත් பரிசுத்த වෙනවා. பவுல் என்ன சொல்லுகிறார்? සුදු පෞල්තුමක් වගේ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, සියල්ල විඳින්න මට බලය තිබෙනවා. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. නමුත් ඒ සියල්ලම මට යෝග්‍ය නැත. எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. සියල්ල යෝග්‍ය இந்த නැත. உலகத்தை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு சுயாதீனம் இருக்கிறது. யார் இடத்துல கேட்க முடியும்? සියලුම දේ ගැන නිදහස උඹ තිබෙන ඔහුගෙන් කවුරු ඉල්ලන්නද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். අසංකද ස්වාමීන් වහන්සේ සුති වේවා. ஆனால் திராட்சரசம் குடிப்பது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தகுதி இல்லை என்று நாம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். නමුත් මුද්‍රික පානය පානය කිරීම ආලෙපලත් අයට සුදු යෝග්‍ය නැත කියලා එසේනත සුදුසු නැත කියලා අපේ උපදේශ පොතේ කියවනවා. 31ආம் அதிகாரம் 4ஆம் වසනத்திலே 31 වෙනි පරිච්ඡේදය 4 වෙනි පදය. நீதிமொழிகள் 31:4 ඊට උපදේශ 31 වෙනි පරිච්ඡේදය 4 වෙනි පදය. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்லவே. සුරාපානයට ආශා වීම අධිපතීන්ට සුදුසු නැත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාසන සුති වේවා. ஆறு ராஜாக்கள் කවුද රජවරු? அபிஷேகம் பெற்றவர்கள். ආලෙප ලැබුවා අය. கர்த்தரை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපව රජවරු ලෙස පත් කර තිබෙනවා. திராட்சரசத்தை குடிப்பது நமக்கு தகுதி அல்ல. මුද්‍රික පානය බීම අපට සුදුසුයි. நாம் சிற்றின்பங்களை அனுபவிக்க முடியாது. අපට සපසෙල්ලක් භුක්ති විඳින්න බෑ. இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்களை தவறான விதமாய் அனுபவிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. මේ ලෝකයේ අනුභව කරන්නා වූ අය ඒ නොසුදුසු ලෙස අනුභව නොකළ යුතුයි කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு தேவ ஜனங்கள் என்று தங்களை அழைக்கிறவர்கள், අද දෙවනාසගේ සෙනගයයි තමන්ව பரிசுத்த மாம்சத்தை தங்கள் வஸ்திரங்களிலே சுமக்கிறவர்கள் සුදු වාශිත තමන්ගේ වස්ත්‍රවල இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? අදක වද කරන්නේ. ஒரு கல்யாணம் வந்துட்டா, මගුල් ගයක් ආවනම් ஒரு செத்து வீடு வந்துட்டா, මලගයක් ආවනම් எல்லாவற்றையும் பார்க்கலாம், எல்லா திராட்சரசையும் இங்கே காணலாம். සියලුම මුද්‍රික පානය ඒ ස්ථානේ දැක ගන්න පුළුවන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසගේ සුති இந்த වේවා. உலக பிரகாரமான எல்லா நாங்க செய்யறது இல்ல, அவங்களுக்காண்டி வர்றவங்க துக்கப்படுவாங்க தானே, அதுக்காண்டி வெத்தலை பாக்கு போத்தல் எல்லாம் வைக்கிறது. අපිට ඕනවට නෙමෙයි එන අය දුක් වෙනවනේ. ඒ නිසා තමයි ඒගොල්ලන්ට කියලා සුරාපානයේද ඒ වගේම බුලත් පිටද හැමදේම ලෑස්ති. மனுஷரை பிரியப்படுத்தினால் நீ கர்த்தருடைய பிள்ளை அல்ல என்று வேதம் சொல்லுகின்றது. මනුෂ්‍යයන් ප්‍රසන්න කරනවා නම් ඔබ දේවදරුවෙක් නොමැති කිය උන්වහන්සේගේ වචන කියා තිබෙනවා. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். ගලාති පළවෙනි පරිච්ඡේදය 10 වෙනි පදේ කියවනවා. மனுஷரை பிரியப்படுத்தினால் මනුෂ්‍යයන් ප්‍රසන්න நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் அல்ல, අප දේව සේවකයන් නොවේ. கர்த்தர் ஊழியம் செய்வர் அல்ல, අප දේවනාසගේ සේවය කරන பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் அல்ல, රාජ්‍ය උස්සලාගෙන යන இயேசுவின் மரணத்தை சுமக்கிறவர்கள் அல்ல. සංසගේ நாம் தேவ சமூகத்திலே தீட்டுப்பட்டவர்களாக இருப்போம். දේවනාසගේ අප මුඛය අපවිත්‍ර සිටිනවා. நாம் இந்த உலக சிற்றின்பங்களை அனுபவிக்க கூடாது. අප මේ ලෝකයේ සපසල්ලවත් භුක්ති විඳින හොඳ නැහැ. இவைகள் நம்முடைய வசனம், நம்ம பெற்றுக்கொள்ற வசனத்தை வார்த்தையை நசுக்கி போடக்கூடாது. මේ දේවල් අප ලබා ගන්න උන්වහන්සේගේ වචනේ යට කරන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දේවනාසගේ සුති වේවා. உலகிடங்களை பாருங்கள், ලෝක සිතක දිස බලන්න. சில காரியங்களில் வைராக்கியமாக இருக்கிறார்கள். සමහර දේවල් සම්බන්ධයෙන් චලිතව தங்கள் மத சம்பந்தமான காரியங்களில் வைராக்கியமாக இருக்கிறார்கள். තමන්ගේ ආගම් ධර්මයේ සම්බන්ධයෙන් චලිතව தங்களை සිටිනවා. தீண்டுபடுத்துறதில்லை. තමන් අපවිත්‍ර කරගන්නේ නැහැ. நாங்கள் சுமக்கிறதுதான் பரிசுத்த மாம்சம். අප දරලාගෙන යන්නේ තමයි සුදු நம்முடைய இயேசுவை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. අපගේ සුසාසගෙන් අර වෙන දෙවි කෙනෙක් அவரை නැහැ. போல ஒரு பரிசுத்தர் கிடையாது. උන්වහන්සේ සමාන ශුද්ධවත්ෙක් නැත. அவரை போல எங்களுக்காக பலியான தேவன் வேறு ஒருவரும் கிடையாது. උන්වහන්සේ සමාන අපෝදිසා පූජා වුණා යාග වුණා වෙන දෙවි කෙනෙක් නැත. நம்மளை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். අද කපමණ ආශිර්වාද ලද්දා වූ அப்படி අය. இருக்க இந்த திராட்சரசம் போன்ற அற்பமான உலக சிற்றின்பங்களுக்காக நாம் நம்மை தீட்டுப்படுத்த கூடாது. මෙලෙස තිබෙද්දී අපේ අත්දැකීම අප මුද්‍රික පානය නැමැති මේ සුළු දේවල් පහත් දේවල් නිසා අප අපවිත්‍ර නොකරගත යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දේවනාසගේ සුති වේවා. மேலும் இங்கே என்ன படிக்கின்றோம்? எண்ணெயாகிலும் அது தொடக்கூடாது. උඩකපුවද කියවන්න තෙල් වල නොතය වෙන්නේ යුතුයි. எண்ணெய் என்னத்தை காட்டுகின்றது? තෙල් කුමද පෙන්වු කරන්නේ? அதாவது வழுதி செய்ய பண்ணுகின்றதான காரியம், வழுவி போக செய்ய பண்ணுகின்ற காரியங்கள். ලිස්සාගෙන යන්න සලස්වන්නව දෙයක්. பாருங்கள், எண்ணெய் பூசினால் அப்படியே வழுகிட்டு போய்
තෙල් තවරා ගන්නව නම් ඒ ලිස්සගෙන යනවා. இதை கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் දෙවනාසගේ වාජන කරන්නව අය. இந்த எண்ணெய் போன்றதான வழுதி போகச் செய்கின்ற காரியங்கள் මේ තෙල් වැනි ලිස්සන සුළු දේවල් තිබෙන්න ඕනේ. நேற்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டது போல அந்நியமான காரியங்கள் ඊට දවසේ අපි ඉගෙන ගත්ත අන්‍ය දේවල්. முதலாம் ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். පළවෙනි රාජාවලියේ 11 පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේ කියවනවා. சாலமோன் ராஜா அநேக அந்நிய ஸ்திரீகளை அவன் விவாகம் பண்ணியிருந்தார். සලමෝන් රජු අන්‍ය කාන්තාවල් ජාති ස්ත්‍රීන් විවාහ වී සිටියා. அவர்கள் என்ன செய்தார்கள்? ඔව් කුමක්ද කළේ? அங்கே அவருடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ඔහුගේ සිත දෙවනාස කෙරේ අරවා ගත්තේ කියලා කියා තිබෙනවා. தண்ணீர் நடக்கிறது போல எண்ணெயில நடக்கலாமா? වතුර ඇවිදින්නක් වෙන අපිට තෙල් වල ඇවිදින්න පුළුවන්ද? எண்ணெய் அது அதாவது வழுகி போக செய்யப்படும். එය ලෙස්සගෙන යන්න සලස්වයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நம்மை தீட்டுப்படுத்த கூடாது. මෙවැනி අත්දැකීම් අපවිත්‍ර නොකළ යුතුයි. இப்படிப்பட்ட அனுபவங்களை அங்கே நாம் தொடக்கூடாது. මෙවැනි අත්දැකීම් අප ස්පර්ශ නොකළ இந்த යුතුයි. பரிசுத்த மாம்சம் இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களை பரிசுத்தமாகாது. මේ ශුද්ධ මාංශය මෙවැනි අත්දැකීම් තුලින් පවිත්‍ර වන්නේ அதை නැහැ. விட வேண்டும். ඒ අත්හරින්න அந்த ඕනේ. அந்த எண்ணெயை போன்றதான வழுவி போக செய்கிற அனுபவங்களை விட்டுவிட வேண்டும். ඒ තෙල් මෙන් ලෙස්සගෙන යන්නා වූ දේවල් අප අත්හරින්න ඕනේ. அந்நியமான காரியங்கள் உங்களை காணப்படக்கூடாது. අන්‍ය දේවල් අප තුල නොදකිය යුතුයි. நம் இதயத்தை கத்தரை விட்டு வழுவி போக செய்கின்ற எந்த காரியமா இருக்கலாம். අපගේ සිත උන්වහන්සේගෙන් හාක් කරන්නා වූ ඕනෑම දෙයක් වෙන්න පුළුවන්. நாம் தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் படிக்கின்றதான வேளையிலே පළවෙනි තිමොතෙස් 6 වෙනි පරිච්ඡේදයේ කියවන අවස්ථාවේ மரண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்றது. මුදල් දෘෂ්ටාව සියලුම නපුරට මුලක් කිය. இதனால் சிலர் என்ன செய்கிறார்கள்? එනිසාක සමහර අය කුමක්ද කරන්නේ? விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். ඔවුන් ඇදහිල්ලෙන්ම ආත්ම යනවා. அநேக வேதனைகளால் தங்கள் உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ඕ ආකාර වේදනාවෙන් තමුන් ඇන ගන්නවා. 1 தீமோத்தேயு 6:10 පළවෙනි තිමොතෙස් 6:10 தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාසු සුදු වේවා. பணம் நமக்கு தேவை. මුදල් අපට අවශ්‍යයි. அனுதின வாழ்க்கைக்கு பணம் தேவை. අපගේ දෛනික ජීවිතේට මුදල් අවශ්‍යයි. குடும்ப வாழ்க்கைக்கு பணம் தேவை. පෞල් ජීවිතේට මුදල් අවශ්‍යයි. ஊழியத்துக்கு பணம் தேவை. සේවයට මුදල් අවශ්‍යයි. ஆனால் பண ஆசை என்பது ஒரு எண்ணெயை போன்று எங்களை வழுவி போக பண்ணுகின்ற காரியம். නමුත් මුදල් තෘෂ්ණාව හේවත් තෙල් මෙන් අප උන්වහන්සේගෙන් ආකට ලෙස්සාගෙන ගෙන விசுவாசத்தை යනවා. விட்டு வழுவி போக பண்ணவிடும். ඇදහිල්ලෙන් අප ආකට ගෙන යනවා. விசுவாசத்தை விட்டு நாங்க சறுக்கினோம் என்று சொன்னா ඇදහිල්ලෙන් අප ලෙස්සනා නම් எங்க போய் நிற்போம் தெரியுமா? කොහෙද ගිහින් இல்லை இல்லை නැතර என்று சொல்ல முடியுமா? නෑ කියන්න පුළුවන්ද? எண்ணெயில வலிக்கு நான் போய் நிக்கிறது அவிசுவாசத்தினாலதான் இருக்கும். අප තෙල් වල ලෙස්සාගෙන ගියා නම් අප අනුමානයේදී තමයි නතර වෙන්නේ. பரிசுத்த மாம்சத்தை சுமக்கிறவர்கள், ශුද්ධ මාංශය දරන්නව අය. கர்த்தரின் மரணத்தை சுமக்கிறவர்கள், උන්වහන්සේගේ මරණය දරාගෙන இந்த යනවා. ஒவ்வொரு காரியமும் பல விஷயங்களுக்கு அடையாளமா இருக்கின்றது. මේ සෑම දෙයක්ම බොහෝ දේවල් වලට ලකුණක් තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க வேதம் வாசிக்கிற வேளையில் இந்த வெளிச்சத்தை இந்த காரியத்தில் வைத்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ඔබ ශුද්ධ දිවෙල කියවන අවස්ථාවේදී මේ වචනේ ආලෝකය ඔබ හොඳට කියවලා என்னை කරලා බලන්න. வழுவி போகச் செய்கின்ற காரியங்கள் என்ன? මාව උන්වහන්සේගෙන් ආකට ලෙස්සගෙන ගෙන சில வேளைகளிலே යනවා. சில மனுஷருடைய ஆலோசனைகளை வழுவி போகச் செய்துவிடும். සමහර වෙලාවට මනුෂ්‍යයන්ගේ මන්ත්‍රණය අපවගේ ආකට ගෙන යනවා. இன்றைக்கு சிலர் சத்தியத்தை விட்டு வழுவி போகிறார்கள். අද සමහර අය සත්‍යයෙන් ආකට යනවා. தேவனை விட்டு வழுவி போய் விடுகிறார்கள். දෙවනාසගෙන් ආත්ම යනවා. கர்த்தருடைய வழிகளை விட்டு வழுவி போகிறார்கள். දෙවනාසගේ මාර්ගයෙන් ආත්ම යනවා. விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். ඇදහිල්ලෙන් ආත්ම යනවා. வேண்டாம் பிரியமானவர்களே, එනිසා එපා நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். අප සියලුම දෙනා එක ප්‍රවේශම් நாம் கடைசி நாட்களில் ஜீவிக்கிறோம். අප අන්තිම දවස්වල ජීවත් இந்த වෙනවා. ஆகாய் புத்தகத்தை படித்து பாருங்கள். මේ අගයි පොත කියවා බලන්න. பாபிலோனிலிருந்து வந்தவர்கள் බබිලෝනයෙන් පැමිණි අය ஆலயத்தை கட்டினார் வேளையிலே මාලිගාව ගොඩනගෙන විට அங்கேதான் இந்த திகழ்சரம் சொல்லப்படுகின்றது. ඒ ස්ථානයේ තමයි අනාගතවත් முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பின்னர் ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். පළමු ගෘහයේ තේජසට වඩා අන්තිම ගෘහයේ තේජස අධිකව තිබෙනවා. நாங்கள் தான் ஆவியின் முதற்பலன்களை பெற்றவர்கள். අප සියලුම දෙනා ආත්මය ප්‍රථමඵල ලබා இயேசுவுடைய வருகையிலே மகிமையுள்ள சபையாய் போய் சேர வேண்டியவர்கள். විශ්වාස කීමෙන් තේජවත් සභාවක් ලෙස අප යන්න ඕනේ අයයි. முந்தின ஆலயத்தை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். පළමු මාලිගාවේ තේජසට වඩා අන්තිම මාලිගාවේ තේජස அப்படியானால் මහත් වන්නේය. இன்றைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? එසේනම් අප අද කුමක් කියන්නේ? மகிமையுள்ள சபையாகி நம்முடைய மகிமை அதிக மகிமையாக இருக்க வேண்டுமே. මයිමොඩිත සභාව නැමැති අපගේ තේජස අධිකව තිබිය යුතු නොවේද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ඔබ වාසල සුත්‍රය. அப்படியானால் நம்முடைய ஜீவியம் வழுவி போக கூடாது. එසේනම් අපගේ ජීවිතය ආත්ම නොගස් තිබිය යුතුයි. அந்நியமான காரியங்களோடு நம்ம ஐக்கியமாக இருக்க கூடாது. අන්‍ය දේවල් සමග අප සහභාගී නොවිය යුතුයි. அதை புறம்பாக்கி போட வேண்டும். අප ඒ ආත්ම දරිය යුතුයි. மேலும் என்ன சொல்ல
ஆகிலும் වෙන යම් කෑමකින් ඕ තවරුන්නේ ඔතන කියලා තිබෙනවා. தொட்டால் அது பரிசுத்தமாகவோ තවරුනොත් ඒක සුද්ධවන්නේ மற்றெந்த போயன பதார்த்தம் වෙන යම් කෑමකින් இது என்னத்தை காட்டுகின்றது? ඒක වද පෙන්නු කරන්නේ எபிரேயர் 13ஆம் அதிகாரம் එබ්‍රෝ 13 පරිච්ඡේදය 9ஆம் வசனத்திலே නවනි පදය எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே එබ්‍රෝ 13 පරිච්ඡේදය නවනි පදය பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு திரியாதிருங்கள். විවිධාකාර අන්‍ය ඉගෙනීම් වලින් නුඹලා නොමග නොයමයි කියලා තිබෙනවා. போஜன பதார்த்தங்களினால் அல்ல අප කෑමෙන් නොවේ கிருபையினால் இருதயம் விசிலப்படுகிறது நல்லது. කෑම නිසා නොවේ අප කරුණාවෙන් අපගේ සිත ස්ථිර වීම අවශ්‍යයි. අපේ සිත ස්ථිර වීම යාපත්. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்தவர்கள் பலனடையவில்லையே. භෝජනයේදී ස්ථිර වුණා වූ අයට ඒක විපාකයක් ලැබුණේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். එවනාසි සිද්ධ වේවා. கர்த்தரின் பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் ඔබ ස්වාමීන් වහන්සේගේ වාජනය උසලන්නා பரிசுத்த மாம்சத்தை சுமக்கிறவர்கள் සුදු මාංශය උසලාගෙන යනවා අයයි. புளிக்காத மாவை சுமக்கிறவர்கள் නොපෙනෙනා වූ පිටි ඔබ උසලාගෙන යනවා අයයි. துப்புரவு உண்மையான இயேசுடைய பலியை தங்கள் வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு போகிறவர்கள் කමද අවංකකමද නැමැති ඔබ ඔබගේ ජීවිතය දරාගෙන යනවා අයයි. என்ன செய்யக்கூடாதா? කොහොමද නොකළ යුත්තේ? போயின மற்றெந்த போயின பதார்த்தம் වෙන ඕනෑම කෑමකින් இந்த வசனத்துக்கு அடுத்ததா பாருங்க මේ වචනේ ඊළඟට බලන්න. நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கின்றது. අපේ පූජාසනයක් තිබෙනවා. அதற்குரியவரை புசிக்கிறவர்கள் கூடத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதற்குரியவரை புசிக்கிறதற்கு கூடத்திலே ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ඒක ඒ කෑමෙන් කන්නවත් ඒ මණ්ඩපය තුල නමස්කාර කරන්නත් උන්ට බලයක් නැහැ. இந்த போயின பதார்த்தம் என்ன தெரியுமா? මේ ආහාරය කියන අවස්ථාවේ කොහොමද? நான் இதோட ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுகின்றேன். මේ නාත්මිකත්වය කිව කියනවා. இது பழைய பாட்டு முறைகளை காட்டுகின்றது. මේ පරණ දිවසේ ක්‍රියාවන් පෙන්වු කරනවා. පිළිවෙල පෙන්වු කරනවා. பலிபீடம், පූජාසනය, சமூக தப்பம், පිදිමේ රොටි. அங்கே அசைவாட்டம் காணிக்கையாய் கொடுக்கப்படுகின்ற சில காரியங்கள், දේව පූජා අවශ්‍ය දෙන්න ලබන සමහර දේවල්. இந்த போயின பதார்த்த பலிபீடத்துக்கு அடுத்தவைகள். මේ භෝජනය කියන අවස්ථාවේදී මේ පූජාසනයට පිට දේවල්. இயேசுடைய மரணத்தில ඒස සෝන්සගේ මරණය கிருபை கிருபை කරුණාව. பழைய பாட்டு பலிகளில පරණ දිවසේ அது ஆசாரியன் புசிப்பான். ඒ පූජකයා අනුභව කරනවා. அப்படியான சில காரியங்கள் இருக்கின்றது. ඒ ලෙස සමහර දේවල් තිබෙනවා. ஆகினாலே போயின பதார்த்தங்களினால் அல்ல එම නිසා කැම වලින් නොව கிருபையினால் ஸ்திரப்பட வேண்டும். අප අනුග්‍රහයෙන් ස්ථිර විය යුතුයි. பழைய பாட்டு பிரமாணம் என்ன சொல்லுகிறது? පරණ දිවසේ විවසක් මොකද කියන්නේ? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, ஜீவனுக்கு ஜீவன். ඇසට ඇසක් දතට දතක් මරණයට මරණය ජීවනයට ජීවනයක්. கைய வெட்டணும், අත කපන්න ඕනේ. கண்ணை முடுங்கணும். ඇස උගලන්න ඕනේ. இதுதான் பழைய பாட்டு. போயின பதார்த்தம். මෙයයි පරණ දිවසේ තිබෙනා භෝජනවල. புதிய பாட்டுல கிருபை. නමුත් අනිත් දිවසේ சத்துருவை சிநேகியுங்கள், සතුරට ප්‍රේම කරනවා. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். සම කරන්නට ආශිර්වාද பழைய பாட்டுல சபிக்கிறவன சபி, පරණ දිවසේ සම කරන්නට ஆசீர்வதிக்கிறவன ஆசீர்வதி. ආශිර්වාද කරන්නට ආශිර්වාද කරන්න. கண்ணை பிடிக்கிட்டான், அவன் கண்ணை பிடிக்கிது. ඔබගේ ඇස උගලා ගත්තා නම් ඔහුගේ ඇස උගලා அது ගන්න. போஜன பதார்த்தம், பழைய பாட்டு. ඒ පරණ දිවසේ භෝජන පෙන්වු කරනවා. இது கிருபை. නමුත් අලුත් දිවසේ කරුණාව. சத்துருவை சிநேகியுங்கள், සතුරට ප්‍රේම කරන්න. சபிக்கிறவனை ஆசீர்வதியுங்கள், සම කරන්නට ආශිර්වාද துன்பப்படுத்தவர்களுக்காக ஜெபியுங்கள். පීඩා කරන්න දිසා இதுதான் உங்களை தேவ சமூகத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாக ඒ மாற்றும். අපුගේ අපෝ ශුද්ධවත් වෙන්න සමාරු කරන්නේ. பழைய பாட்டு ஜனங்கள் தேவ சமூகத்திலே பூர்ணப்படவில்லை. காரணம் என்ன? පරණ දිවසේ ශුද්ධවත් උනාසක අපුගේ සම්පූර්ණ වෙන හේතුව කුමක්ද? போஜன பதார்த்தத்தினாலே முயற்சி செய்தார்கள். ඔවුන් කෑමෙන් උත්සාහ කළා. பலிகளை கொண்டு செலுத்தி ஒப்புரவாக பார்த்தார்கள். ඔවුන් පූජාවල ඔප්පු කරමින් සමගි වෙන්න තත් කළා. அப்பங்களை கொண்டு வந்து அங்கே சரிப்படுத்த பார்த்தார்கள். රොටි ගෙනවිත් ඔවුන්ගේ ජීවිත නිවැරදි කර ගන්න ඇදුවා. போஜன பலியை செலுத்துவதனாலே கத்தோடு ஐக்கியப்பட பார்த்தார்கள். ආහාර පූජාව පුද කිරීමෙන් නිවනාස සමග සහභාගී වෙන්න තත් කළා. அவர்கள் தேவ சமூகத்திலே பூர்ணப்பட முடியவில்லை. නිවනාසගේ අපුගේ ඔවුන් සම්පූර්ණ වුණේ නැහැ. அது பாவங்களை மூடினது அல்லாமல் பாவங்களை நீக்கவில்லை. ඒ පාපයන් වසා දැමුවා මිසක් පාපයන් දුරු කළේ ஆனால் නැහැ. இயேசுவுடைய மரணத்தை சுமக்கிறவர்கள் නමුත් යේසුස් වහන්සේගේ මරණය දරන්නා අය சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கின்றான இயேசுவுடைய ரத்தம் සියලුම පාප සෝදා පවිත්‍ර කරන යේසුස් වහන්සේගේ ලෙය. அது கிருபையை குறித்து பேசுகின்றது, ඒ කරුණාව ගැන කතා කරනවා. மன்னிப்பை குறித்து பேசுகின்றது. සමාව ගැන කතා කරනවා. அது சரியான கிருபையுடைய பிரமாணத்தை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ඒ ආර්යාකාර කරුණාවේ ව්‍යවස්ථාව ගැන කතා කරනවා. அதனால இதயம் விஸ்தரப்பட வேண்டும். ඒ තුලින් අපගේ සිත ස්ථිර විය යුතුයි. அப்படியானால் එසේනම් நம்முடைய இருதயத்தை பலவீனப்படுத்துகின்ற காரியங்கள் අපගේ සිත දුබල කරන්නා වූ දේවල්. பாருங்கள், பழைய பாட்டு இந்த பிரமாணத்தின் படியாக பழிவாங்குகிறான எண்ணம் உள்ளவர்கள் පරණ දිවසේ ව්‍යවස්ථාව අනුව
පලිගත යුතුයි කියනවා මතයක් තමයි. உதாரணமாக උදාහරණයක් වශයෙන් சரியா ஓய்வு நாள் ஆரம்பிக்கிற நேரத்தோட அடிச்சு போட்டா அடிச்சு பல்லு போயிடுச்சு. හරියටම සමත් දවස ආරම්භ කරනවා වේලාවෙදිම එක්කෙනෙක් කම්මුල් පාරක් දුන්න නිසා ඔබගේ දතක් ගැලවුණා. ஓய்வு நாள் ஆரம்பிச்சிட்டு දැන් සමත් දවසක් ஒரு ஓய்வு நாள் ஆசரிச்சிட்டு இருக்கிறான். ඔවුන් දැන් සමත් දවස සමරමින් සිටිනවා. மணி கூட பார்த்துட்டே இருப்பான். දැන් වෙලාව බලබලා எப்ப 6 மணி ஆகுது, எப்ப 6 மணி ஆகுது, முடிஞ்ச உடனே போயிட்டு அவன் பல்ல அடிச்சிருக்கணும். කොයි වෙලාවෙද සමසාය වෙන්නේ ඉවර වුණ විගසම සමසාය වුණ විගසම ගොස් ඔවුන්ගේ කම්මුලට පාර දීලා ඔවුන්ගේ දතකුත් ගලවනවා. விளைப்பாறுதல் இல்ல. ඔවුන්ට විශ්‍රාමයක් නැහැ. ஓய்வு நாள் அல்ல, பரிசுத்தமாக அல்ல அது. ඒ සමත් දවස සුදුව තිබුණේ නැහැ. ஆனால் இங்கே புதிய பாட்டில் கிருபை என்ன சொல்லுகிறது? නමුත් අලුත් කිස්මේ කරුණාවක් මොනවද කියන්නේ? அவன் அடிச்சிட்டானா? එක් කම්මුලකට පාර දුන්නා නම් மற்ற பக்கத்தை கொடுத்து இன்னொரு பக்கம் போகணும். අනිත් කම්මුලක් දෙන්න තව දතකුත් ගියද? முடியுமா? ඇකිද? ஆனா இதுதான் கிருபை. නමුත් මේයි කරුණාව. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දේනාසන සිටි වේවා. கர்த்தர் தாமே இந்த நாட்களில் தன்னுடைய பிள்ளைகள் கிருபையினாலே பலப்படுகின்றதான ஒரு காரியத்தை அவர்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டும். දෙවනාසේ උනාසගේ දරුවන්ට කරුණාවේ ස්ථිර වෙන්නා වූ යම් අත්දැකීමක් දී යුතුයි. கிருபையினால் தான் ஸ்திரப்பட வேண்டும், போஜன பதார்த்தங்களினால் அல்ல. කරුණාවෙන් තමයි ස්ථිර වෙන්න ඕනේ, භෝජන වල නොවේ. நம்முடைய வஸ்திர தொங்கல் அந்த முட்டக்கூடாது. අපගේ වස්ත්‍ර කෙලවර ඒ ස්පර්ශ நம்மை නොකර தீட்டுப்படுத்தி விடும். අපව අපවිත්‍ර කරයි. இந்த புதிய பழைய பாட்டு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இங்கே கிருபையாக மாற்றப்பட்டிருக்கிறது, கிருபை பிரமாணமாய். කරුණ කිවිස්ම කියා තිබෙනම සෑම දෙයක්ම අලුත් කිවිස්මේ කරුණාවේ ව්‍යවස්ථාව ලෙස මාරු වී තිබෙනවා. ஆண்டவருக்கு ஆசருக்கு நியாயத்தை கேள். ඔබ පූජකයා වෙතට ගොස් විනිශ්චය ඉල්ලන්න. அவர்கள் எழுத்தின் பிரகாரமா பரிசுத்தமாக என்று சொல்லுகிறார்கள். ඔව් පදාර්ථව ශුද්ධ නොවන්නේ කියා පවසනවා. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? නමුත් අද අප කළ යුතු දේ இன்னைக்கு நாம் කුමක්ද? செய்ய வேண்டிய காரியம் ஆவிக்குரிய பிரகாரமாய். අද අප ආත්මික ලෙස கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසන සිටි நம்முடைய වේවා. இருதயத்தை பலவீனப்படுத்துகிற எந்த காரியமா இருக்கலாம், අපගේ සිත දුර්වල කරනව ඕනෑම දෙයක් වෙන්න அது ஒரு පුළුවන්. பழிவாங்குகிற எண்ணமா இருக்கலாம், ඒ පරිගණව චේතනාවක් மன்னியாத சுபாவமா இருக்கலாம். සමාන කරනව චේතනාවක් விட்டுவிட வேண்டும். ඒ හතර යුතුයි. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? இயேசுவின் மரணத்தை சுமக்கிறவர்கள் අප යේසුස් වහන්සේගේ මරණය දරන්නා நாங்கள் අය. அப்பத்தை போன்ற அழித்து போற காரியங்களுக்கு கிரியை செய்யக்கூடாது. අප රොට්ටියෙන් විනාශ වෙනව දේවල් උදෙසා ක්‍රියා නොකර. சாதத்தை போன்றதான பலவீனமான நம்முடைய பலத்தை இழக்கச் செய்கின்ற காரியங்களை நாம் தொடக்கூடாது. බත්වැනි අප දුර්වල කරන්නව අපගේ ශක්තිය හීන කරන්නව දේවල් ස්පර්ශ නොකර. ராஜ்யத்தை போன்றான சிற்றின்பங்கள் சுகங்கள் நமக்கு வேண்டாம். මුද්‍රික පානයේ නැමැති සුභෝගී ජීවිතය සැපසෙන්න අපට එපා. எண்ணெயை போன்றதான வழுவி போக செய்கின்ற காரியங்களை நம்ம தொடக்கூடாது. තෙල් මෙන් ලිස්සන සුළු දේවල් අප ස්පර්ශ නොකළ යුතුයි. போஜன பதார்த்தம் භෝජනය நம் இருதயத்தை பலப்படுத்த முடியாதது. අපගේ සිත ශක්තිමත් කරන්න බැරි දේවල්. போஜன பதார்த்தத்தினால் அல்ல, භෝජනය තුලින් නොවේ. கிருபையினால் இருதயம் விஸ்தரப்படுகிறது நல்லது. අනුග්‍රහයෙන් ගත කරුණාව කන්න කොටගෙන நம்முடைய முகத்திலிருந்து விலகச் செய்கின்றதா? අපගේ ස්ථිරතාවය